and welcome to Box Office. ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதுதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ரூபன். ஐயப்பன் அவங்களுடைய டைரக்ஷன்ல விஜய் பிரசாத் மற்றும் காயத்ரி ரெமா அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரூபன். ரூபன் படத்தினுடைய டைரக்டர் ஐயப்பன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அரவிந்த் பாபு அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ராஜீவ் ராஜேந்திரன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ராம்நாத் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஜய், காயத்ரி ரெமா, சார்லி மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஸோ ஒரு கப்பல் அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அண்ட் அவங்க வந்து ஒரு காட்டுல இருக்கிறாங்க. காட்டுல தான் அவங்க ஊரே கிராமமே இருக்குது. அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச குழந்தை கடைசியாக அவங்க ஊர் சுற்றி எல்லாருமே வந்து ஒரு கெட்ட பேரோட ஒரு இப்படிப்பட்டவனான்ற மாதிரியான ஒரு கேரக்டரில் எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் ஃபைனலி அவர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே அவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்கக்கூடியவங்களாக மாறுறது. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு கப்பல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாததுனால ஊரில் எல்லாரும் ஒரு விதமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஊருன்றது வந்து பார்த்தீங்கன்னா காடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். ஸோ நல்ல அடர்த்தியான ஒரு காடு. அதில் ஒரு கிராமத்தில் இவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா நல்ல ஃபங்க்ஷன் இல்லை கெட்டது எதுக்கு போனாலுமே அவங்களை வந்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த குழந்தை இல்லையான்ட்டு. ஸோ அதனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுவாங்க அவங்களுக்கு நல்ல விஷயத்துக்குலாம் கூப்பிடுறதுக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து இவங்க ஊரை விட்டே கொஞ்சம் ஏதோ ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் இருப்பாங்க. அண்ட் கடைசியாக இவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து கிடைக்குது. ஸோ அந்த குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வந்து அவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளோ ரக்டா இருக்கிறான், ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படின்னா ஒரு அனிமல்ஸ் ஏன்னா காட்டிலேயே வாழ்ந்தவங்கன்றதுனால அனிமல்ஸ் யாராவது ஏதாவது பண்ணுறதுக்கு பார்த்தாங்கன்னா அதை தடுத்து காப்பாற்றுற விதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அவருடைய வேர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த திரைப்படத்தில் வில்லனாக இருக்கிறவருக்கும் அஃப்கோர்ஸ் எஸ் வில்லன் ஹீரோன்ற கேரக்டரை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வரக்கூடியது வச்சு தானே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அண்ட் வில்லனும் சரி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரவங்க நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து ஃபாரஸ்ட்டில் நிறையா அனிமல்ஸ்லாம் காணாமல் போகுது அப்படின்ற விஷயத்துக்கெலாம் சிசிடிவி கேமரா வச்செல்லாம் வந்து ஒரு பக்கம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களே அந்த அனிமல்ஸை கொண்டு போகிறதுக்கும் ஒரு சில கேங்குங்கெல்லாம் வந்து பிளானும் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இது சைமல்டேனியஸாக ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு டீம் அண்ட் முக்கியமாக வில்லனுடைய குரூப் அவங்க எல்லாரும் வந்து ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு போகணும்னு அவங்களும் பிளான் பண்ணி சபரிமலைக்கு போயிட்டுருக்குறாங்க. நடப்பாதையில் போகணுன்ற மாதிரி நடந்து போகக்கூடிய ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சைமல்டேனியஸாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே ஒரு புலி வந்து தப்பிச்சு வெளியில் வந்து அண்ட் மற்றவங்களை தாக்குற விதத்தில் வருது. அண்ட் இந்த வில்லன் கேங்கும் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் போலீஸும் வந்துட்டு ஒரு பக்கம் பிடிக்கணும்னு ஒரு சில பேர் இல்லை அதை காப்பாற்றணும்னு. இதுக்கு நடுவில் இந்த ஹீரோ வந்து விஜய் அவர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த அனிமல்ஸை எப்படி காப்பாத்துறாரு. அண்ட் கடைசியாக அவரே வந்து ஒரு கடவுள் உருவமாக மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வணங்கிட்டு போகக்கூடிய நிலைமையில தான் இந்த படத்தினுடைய கதை மாறுது. ஸோ ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு டிவோஷனல் படமாக கிளைமாக்ஸில் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ ஐயப்பனுடைய கதையை வந்து கொஞ்சம் மாறுதலாக மாற்றி எடுக்கப்பட்ட ஒரு கதைன்னு சொல்லலாம் இந்த படம். இந்த டைரக்டரும் வேறு ஐயப்பன் பேரை வச்சுட்டு இருக்கனாலே இந்த மாதிரியான கான்செப்டில் படம் பண்ணணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. பட் அதுக்கு ஃபர்ஸ்டே வந்து ஏன்னா சாமி படம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரியான அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த மலையாளத்திலும் அண்ட் தமிழ் எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ண மாலிங்கபுரம் அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னலே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு சாமி படம்னு சொல்லிட்டு. பட் இது அப்படி இல்லாமல் லாஸ்ட் ஃபைனலில் வந்துட்டு ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயத்தையும் அப்படி மாற்றி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் அவர் வந்து பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஃபீல். ஏன்னா சாமி படத்தினுடைய மாதிரி கொண்டு வரணும்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மாதிரியான பிளான் போயிருக்கணும்ன்றது. அண்ட் இந்த படத்தினுடைய ஹீரோயினை கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருந்தாருன்னா ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருன்னா நம்மளுக்கு அந்த கேரக்டரோட கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகியிருக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு ரூபத்தை கொண்டு வர மாதிரியான அந்த டைட்டிலுக்காக தான் ரூபன் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்துக்கு வந்து பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த ரூபன் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.